சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். எடப்பாடி இல்லாத அதிமுக மகிழ்ச்சியில் தொண்டர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சியமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக அந்த பதவியிலே இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு நாளுக்கு நாள் தன்னுடைய அரசியல் வேலைப்பாடுகளை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக. இன்னொரு புறத்திலே தமிழக வெற்றி கழகம் என்கிற புதிய கட்சி அதிமுக திமுகவிற்கான மாற்று கட்சி என சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியிலே நாளுக்கு நாள் பிரபலமாகிக் கொண்டு, ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னே கூட சொல். அதன் அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமியிடம் தொண்டர்கள் பூராமே கோரிக்கையில வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லி அதிமுகவில் பிரிந்து போன சசிகலா, ஓபிஎஸ், டிடி இருந்த 3 நபர்களுமே உள்ளே வர வேண்டும், செங்கோட்டையனும் வர வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்திலே பலம் வாய்ந்த ஒரு கட்சி என சொன்னாலும் தற்போது கொங்கு மண்டலத்திலும் ஓட்டை என்பது விழ ஆரம்பித்து விட்டது. செங்கோட்டையன் போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார். அதே போல செந்தில் பாலாஜி பல இடங்களிலே அதிமுகவிற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வேலைப்பாடுகளை பார்த்து விட்டார். இப்படிப்பட்ட சூழலில் தென் மாவட்டத்தில் அதிமுகவுடைய செல்வாக்குகள் சுத்தமாக முடிந்துவிட்டது, ஜீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்திலே ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த காலத்திலே தென் மாவட்டமும் கொங்கு மண்டலமும் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்ததும் இப்ப எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாளுக்கு நாள் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இதை எல்லாமே கட்டுப்படுத்துவதற்கு, இதை எல்லாமே சரி செய்வதற்கு அதிமுக ஒன்றிணைந்து விட வேண்டும் என சொல்லிக்கொண்டு அதிமுக தொண்டர்கள் தற்சமயம் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்து வரவில்லை எனில் கண்டிப்பாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கப்படும் என கூட நேரம் நமது டிடி அதிரடியாக பேசி ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு பேச்சையும் சொல்லியிருந்தார். அதாவது தொண்டர்கள் பூராமே பொங்கியல ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு மேலும் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கவில்லை எனில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கப்படும். அந்த அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து எடப்பாடி பழனிசாமி நடு ரோட்டிலே விடப்படுவார் அப்படிங்கிற வார்த்தையை நமது டிடி அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.